அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். ரிஷபத்தை பொறுத்த வரையில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல சென்று வக்ரகதி அடைகிறார். பொதுவாக 3ல் குரு மறைகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் வக்ரமடைந்த குரு சூப்பர். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார் இந்த குரு பகவான். வெளியில் சொல்ல முடியாத கௌரவம், ஒரு கௌரவ குறைச்சல் வெளியில் போய் சொல்லிட்டோம்னா கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுடும். இவருக்கு இவ்வளோ கஷ்டமா, அப்படியா, அவராக கஷ்டப்படுறாரு, அவர் கஷ்டப்படுறாராமே அப்படின்னு அதை பேசி பேசி டெவலப் பண்ணிவிடுவாங்க. ரிஷபராசி என்பவர்கள் சுக்கிரனுடைய வீடு. இந்த ரிஷபமும் இந்த துலாமும் எதுவுமே இல்லைன்னா கூட வெளியில் வரும்போது நல்லா டிப்டாப்பாக படாடோபமாக உள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பலன்னு காரில் வந்து இறங்குவாங்க, பெரிய ஆள்பா அவர். ஆனால் உண்மையிலேயே அவர்கிட்ட பல கஷ்டங்கள் இருக்கும். மனசுலையாக இருக்கலாம், மன கஷ்டமாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? ரிஷபராசி என்பவர்களே வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், கௌரவ குறைச்சல்களாக இருக்கலாம். மெயினாக வருமான குறைவு, பிஸ்னஸ் நல்லா. திருப்பதியிலேருந்து ஒரு கால் பண்ணுறாங்க. திருப்பதியில் பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. மேலே ஒரு ஆஃபீஸராக இருக்காங்க, ஒரு ஈஓ அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சூழ்ச்சி கூட வேலை செய்யக்கூடியவர் அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்ம சொல்கிறோமே, நிர்வாகம் அற்புதமாக பண்ணுறாங்க திருப்பதியில், அற்புதமான நிர்வாகம். அதுவும் இப்போ இவர் புதிய சிஎம் வந்ததுக்கப்புறம் இன்னும் படு சூப்பராக இருக்குது நிர்வாகம். அப்போ அந்தளவுக்கு இப்போ ரிஷபராசி அன்றைக்கி அங்கேருந்து ஒரு ஈஓ போஸ்டிங் இருக்கக்கூடியவங்க கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேலையில் ஒரு சில கலகங்கள் ஏற்பட்டு விடுகிறது. வேலையில் ஒரு சில கலகம், ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் போட்டு கொடுக்கறது, வீண் கலகங்கள் பண்ணுறது. அப்போது நேர்மையானவர் ரிஷபராசி என்பவர் நமக்கு நேர்மையானவர். சாமி, எனக்கு நான் இந்த மாதிரி உண்மையாக இருக்கேன் சாமி, பெருமாளுக்கு தான் தெரியும், ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு எப்படியும் சேர்மனும் ப்ராப்ளம் பண்ணுறாங்க சாமி, நீங்கள் எப்படியாவது வாராகி தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வராங்க. அப்புறம் வராங்க, நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு 18 நாளில் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறோம். பிரச்சனையை அவங்க யார் வந்து எனக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரோ அவங்களே வந்து தோளில் கை போட்டு ஒன்றா கூட்டின்னு போயிட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான இணக்கமான சூழ்நிலையை வாராகி ஏற்படுத்தி தராங்க. வெறும் 11 நாள் போச்சு தான். அப்போ என்ன சொல்ல, ரொம்ப சந்தோஷம் சாமி, நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்க, திருப்பதிக்கு வாங்க சொல்லிட்டு போகிறாங்க, வாழ்த்திட்டு போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது, எனக்கு வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, வேலையில் கௌரவமாக காத்தால வீட்டிலேருந்து கிளம்பி வேலைக்கு போகிறோமே தவிர அங்கே போய்ட்டு எத்தனை பேர் கையில் காலில் விட வேண்டியதாக இருக்குது, எத்தனை பேருக்கு வளைஞ்சு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு பழமொழி உண்டு, வெளியில் போகிற ஆம்பளை தலை குனிஞ்சு வேலை செஞ்சால் தான் வீட்டில் இருக்கிற பொம்பளை தலை நிமிந்து வாழ முடியும் அப்படின்னு நம்ம தமிழ் சொல் இருக்குது. யார்? அவை பாட்டி சொன்னது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. வெளியில் போகிற ஆம்பளைனா வேலைக்கு போகிற ஆம்பளை, அவன் வெளியில் போய் தலை குனிஞ்சு அப்படி அடிபணிஞ்சு விட்டு கொடுத்து நம்ம குடும்பம் இருக்கே, நம்ம வருமானம் வேணுமே, நம்ம தலை குனிஞ்சு கஷ்டப்பட்டால் தான் வீட்டில் இருக்கிற பொம்பளை தலை நிமிந்து வாழ முடியும். இது அந்த காலத்து சொல். ஆனால் இன்றைக்கி லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க, லேடிஸுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அல்லது குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் எந்த மாதிரியான கஷ்டங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஜாப் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, லோன் ரிலேட்டடாக, ஹெல்த்து, அப்படின்னா பர்சனலாக, மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம், மறைமுகமான ஒரு சில பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், போட்டி பொறாமைகள். மெயினாக போட்டி பொறாமைகள் நிறைய
பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்களா? அதிலும் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இந்த ட்ரேடிங்லாம் போய் உள்ள சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எத்தனையோ லட்சங்களா, 60 லட்சம் 70 லட்சம்னு விட்டுட்டு வராங்க. யார் தின்ன பாடுது அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அப்போ ரிஷபராசி, இதெல்லாம் நீங்கள் நம்மக்கிட்ட முன்னாடியே ஒரு கன்சல்ட்டிங் வச்சுக்கணும். சாமி, நான் இதை செய்யலாமா? நாம் இப்போ ட்ரேடிங் பண்ணலாமா? ஷேர் மார்க்கெட் போகலாமா? எனக்கு கால நேரம் எப்படி இருக்குது? இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன், குரு தசை, சுக்கிர புத்தி, இல்லைனா சுக்கிர புத்தி, புதன் தசை, இதெல்லாம் அந்த ரிஷபராசிக்கு ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் ஒத்து வரும். ஆனால் அது எப்போ லாபம் தருங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கறது, அதான் பணங்காசு வெளியில் போய் எங்கேயாவது மாட்டிக்கிறது, கொடுத்து ஏமாறுவது. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்களை, விட்டதை பிடிக்க முடியும். இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெறுவீர்கள். வராத பணங்காசுகள் உங்களை தேடி வந்து சேரும். கவலை வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்கள், அதெல்லாம் வர வைக்க முடியுமானால் நிச்சயமாக வரதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பூஜை விதமாக இருக்குது. அரஸ்கோப் வழியாக பண்ணலாம், சட்ட ரீதியாகவும் பண்ணலாம். அப்போ ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் நான் ஏமாந்துட்டேன் சாமி, ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, வாங்க, கண்டிப்பாக காப்பாற்றலாம். அப்போ ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம். ரிஷப ராசி என்பர்களே, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், தோற்க பிறந்தவர்கள் அல்ல. ஜெயிச்சு காட்ட முடியும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷப ராசி அன்பர்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பாக உள்ளது. நல்ல பிஸ்னஸில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. நல்ல பிஸ்னஸ் கிடைக்காது, பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்கள் ஃபேக்ட்ரியோ உங்களுடைய கம்பெனிஸோ ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அதில் ஒரு முறை 2 முறை நம்ம வந்து நேரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, விசிட் பண்ணோம் அப்படின்னாக்கா, அதுக்கான ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸுங்கிறது நம்ம வெளிநாடுகள்லாம் கூட போயிட்டு வந்திருக்கிறோம் ஃபேக்ட்ரிஸ்க்காக. கனடா, டர்க்கி, அப்போ வெளிநாடுகள் கூட பெரிய பெரிய கம்பெனிகளில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு 1 or 2 விசிட் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணி சூப்பராக அவங்க பிஸ்னஸை கொண்டு வந்துட முடியும். அது எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், ஐடி செக்டராக இருக்கலாம். இப்போலாம் வந்து ஐடி செக்டர்லாம் ஒரு ப்ராப்ளம், கம்பெனிஸ்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள், அந்த எம்டி சேர்மேன் ஸ்கூலில் வந்து அந்த பார்ட்னர்ஸ்க்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அவையெல்லாம் கூட இருக்குமே. ஆனால் இந்த நவம்பர் மாதம் அதெல்லாம் கூட சரியாகும். ஐடி பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ சந்தேகங்கள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் துல்லியமாக பேசும். உங்கள் பர்த் சார்ட்டை ஒரு கன்சல்டிங் வச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் கூட மிக துல்லியமாக உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, நவம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும் ரிஷப ராசி அன்பர்களே.